2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமதா டென்ஷன் தனக்கேறுதா தன்னன் தனிமைய கத்தி பாரு ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டு பியூட்டிஃபுல் காம்போ இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நீ எங்க வீட்டுக்கு வந்தது இல்லையே. நானும் உன்னை பல தடவை கூப்பிட்டுட்டேன். நீ எங்க வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கார் போல இருக்கு. என்ன அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? இவங்க எல்லாரையும் உங்க வீட்ல பாக்கும்போது ஊர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். இதோ பாரு சுஜாதா, எங்களுது ஒண்ணும் பெரிய சிந்து பாத்தி ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரதுனால உனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. பொதுவா எங்க 2 பேருக்குமே வீடுன்னா கலகலன்னு ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். எங்க பசங்க இருந்தப்ப இதை விட வீடு இன்னும் அமக்கலப்படும். இப்ப அவங்க ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. எங்களையும் அங்கேயே வந்து தங்குங்கன்னு சொன்னாங்க. ரிட்டையர்ட் பீப்புளுக்கு அமெரிக்கால இருக்கிறது ஹவுஸ் அரெஸ்ட் இல்லையா? அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேற. அது எங்க 2 பேருக்கும் பிடிக்கல. அதனால அவங்களுக்கு முடியறப்ப நாங்க அவங்களை இங்க வர சொல்லிட்டோம். சோ 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வருவாங்க, 2 மந்த்ஸ் தங்குவாங்க. மொத்தத்துல எங்க வீடு எப்பவும் கலகலப்பும் சந்தோஷமும் ஜாலியா இருக்கும். அது எங்க பசங்களா இருந்தாலும் சரி, நெய்பரோட பசங்களா இருந்தாலும் சரி. உங்க வீட்டுக்கு நான் வந்தது இல்லையே தவிர உங்களோட நான் நெருங்கி பழகிட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பை தி வே, இதோ நீங்க கேட்ட 2000 ரூபாய். தேங்க்யூ. சுமதி, சுமதி, இத வந்துட்டம்மா. என்னங்கம்மா? இந்தா நீ கேட்ட 2000 ரூபாய். இன்னைக்கு ராத்திரி தானே ஊருக்கு போற? இல்லம்மா, நாளைக்கு ராத்திரி தான் ஊருக்கு போறேன். நாளைக்கு என் வேலையை முடிச்சிட்டு கிளம்புறப்ப உங்ககிட்ட வாங்கிக்கிறேம்மா. சரி சரி, நீ போ. இந்தாங்க வச்சுக்காங்க. ஏ பத்மாஷ், கச் மத் கர்னா. கிளம்புறேன் ஆண்டி, டைம் ஆச்சு. சுஜாதா, கேட்க மறந்துட்டேன். முரளி இன்னைக்கு பேங்க் வந்திருந்தாரா? வந்திருக்கலாம். எனக்கு இருக்கிற வர்க் டென்ஷன்ல எந்த ஸ்டாஃப் வந்திருக்காங்க வரலங்கிறது எனக்கு ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. அங்கிளுக்கு முரளினா ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் நைஸ் ஸ்டாஃப் நைஸ் கைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா பிரசன்ட்ல பார்த்தா அவங்க 2 பேருக்குமே ஒரு ஒத்துமை இருக்கு.
என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன கெஸ் பண்ண முடியலையா? பேங்க்லயே உங்க 2 பேருக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. 2 எலிஜிபிள் பேச்சுலர்ஸ். 2 எலிஜிபிள் பேச்சுலர்ஸ். ஆண்டி, என்ன பொறுத்த வரைக்கும் முரளி என்னோட ஸ்டாஃப். அவர் ஒழுங்கா வேலை பாக்குறாரா இல்லையாங்கிறத நான் பார்க்கணுமே தவிர அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா எனக்கு என்ன? ஐ டோன்ட் கேர். முரளி பேச்சை எடுத்தாலே ஏன் இவ இவ்வளவு கோவப்படுறா? இந்தாங்க. வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அது எப்படிங்க? வீட்டுக்கு வந்து ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னு வைங்க, நல்ல டிஃபனே பண்ணி கொடுத்துருவேன். பரவாயில்லைங்க, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்காகவே உங்களை பார்க்க அடிக்கடி வரலாம் போல இருக்கு. அதனால என்ன, கண்டிப்பா வாங்க. பாத்தீங்களா, நான் பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். ஆமா, ஜாதகம் பாத்துட்டீங்களா? பொருத்தெல்லாம் எப்படி இருக்கு? எங்க ஃபேமிலி ஜோசியரு ராமேஸ்வரம் போயிருக்காரு. நாளைக்கு தான் வராரு. எங்க வீட்ல எந்த விஷயமா இருந்தாலும் அவரை கன்சல்ட் பண்ணாம நாங்க பண்ண மாட்டோம். அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. உங்ககிட்ட கோயில்ல வச்ச அண்ணன் ஜாதகம் கொடுத்தனே, நீங்க பாத்துட்டீங்களா? அது விஷயமா தான் போன்ல பேச வேண்டாம், நேர்லயே பேசிட்டு போலான்னு வந்தேன். 10 பொருத்தமும் பொருந்தி வருது இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? 10 பொருத்தமும் சூப்பரா இருக்கா. அதுவும் புத்திரஸ்தானம் உங்க அண்ணன் ஜாதகத்துல ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கா. நாங்க பார்த்து ஜோசியரே சொல்லிட்டாரு, இந்த பையனோட ஜாதகம் உங்க பொண்ணோட மைனஸ் எல்லாத்தையும் காணடிச்சு பெரிய பிளஸ் ஆக்கிடும்னாரு. உங்க பொண்ணுக்கு நான் பார்த்த ஜாதகத்திலேயே இதுதான் பெஸ்ட் ஜாதகம்னு சொன்னாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பொண்ணு வீட்ல எப்ப பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு கேட்டு சொல்லிருக்காங்க. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்காங்க. நீங்க எப்போன்னு உங்க அண்ணனை கேட்டு சொன்னீங்கன்னா அன்னைக்கே பொண்ணு வீட்ல எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம். எல்லாம் நல்லபடியா நடந்தா அன்னைக்கே நிச்சயதார்த்த தேதியை பிக்ஸ் பண்ணிடலாம். எங்க ஜோசியரையும் வர சொல்லிருக்கோம். என்ன யோசனை பண்றீங்க? உங்க ஜோசியர்கிட்டயும் பொருத்தம் பார்க்கணும்னா பாத்துட்டே சொல்லுங்க. இல்லங்க, அதெல்லாம் தேவையில்ல. நீங்க பாத்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப பார்க்கணும்? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. பொண்ணு பார்க்க ஒருத்தர் வீட்டுக்கு போறது, இந்த சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுறது, இதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. அதனால இந்த பொண்ணு பாக்குற விஷயத்த பொண்ணு வீட்ல வைக்காம வேற ஏதாவது பொது இடத்துல வச்சா என்ன? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏதாவது ஹோட்டல்ல வச்சு பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாமா? எதுக்குங்க இந்த ஹோட்டல் கிட்டலாம்? நாம இந்த விஷயத்த பத்தி முதல்ல எங்க ஆரம்பிச்சோம்? கோவில்ல தானே. எனக்கு என்னமோ சென்டிமெண்டா அந்த இடம் தான் சரியா வரும்னு தோணுது. நீங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவோட சாமி கும்பிடுற மாதிரி வந்துருங்க. நானும் என் ஃபேமிலியோட சாமி கும்பிட வர மாதிரி அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். பொண்ணு பாக்குற சடங்கு இல்லாம கேஷுவலா இருக்கும்ல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா சாமி சன்னதிலேயே தேதியை பிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நல்ல விஷயங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை தோணல பாத்தீங்களா? என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. உபசரிக்கிற விஷயத்துல மட்டும் இல்ல, இந்த மாதிரி பொறுப்பா பிளான் பண்ற விஷயத்துலயும் நீங்க ஸ்மார்ட் தான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சீக்கிரமா ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, நான் வரேன். கடவுளே, இந்த விஷயத்துல அண்ணன் கல்யாணத்தை விட என் குடும்பத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. என் குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களையும் சமாளிக்கணும், முக்கியமா முரளி அண்ணனை சமாளிக்கணும். அண்ணன் இதுக்கு சம்மதிச்சு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் கடவுளே. மச்சி, முதல்ல உன் கையை கொடு. ஆபீஸ்லயே உனக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏண்டா? இன்னைக்கு அந்த சுஜாதா கொடுத்த பத்தியா ஒரு பஞ்சு ஒரு செகண்ட்ல நாக் அவுட் பண்ணிட்டடா. பின்ன என்னடா, சும்மா நம்மள சீண்டிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கும் ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும்ல. அதான் கிடைச்ச உடனே விட்டான்ல ஒரு விட்டு. மச்சான், நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? ரீசெண்டா நானும் நோட் பண்ணிக்கிட்டே வர்றேன். காவியா வந்தாலே அவங்களுக்கு பிரஷர் ஏறுதுடா. ஏதோ ஒண்ணு சொல்லி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்கடா. ஆமா இல்ல, அது ஏன் அப்படி? காவியாவை பார்த்தா ஏன் அவங்க டென்ஷன் ஆறாங்க? அது ஒண்ணு இல்லடா, ஒரு அழகான ஃபிகரை பார்த்தா சுமார் ஃபிகருக்கு எரிச்சல் வரதான் செய்யும். இப்ப 50 ரூபாய் சரக்கு அடிக்கிறவன் பக்கத்துல 1000 ரூபாய் சரக்கு அடிக்கிறவனை பார்த்தா வர்ற காண்டு தானே இது. என்னடாச்சு முரளி,
யூஸ்வலா காவியா பேரை சொன்னா 400 வாட்ஸ் பல்ப் மாதிரி உன் முகம் அப்படியே பிரகாசம் ஆயிடும். இப்ப ஃபியூஸ் போன 40 வாட்ஸ் பல்ப் மாதிரி ஆயிட்ட. இல்லடா, காவியா அன்னைக்கு பேங்க் வருவான்னு எதிர்பார்த்தேன், வரல. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரா. நீங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சு ஒரு 10-20 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ள இவ்வளவு ஃபீலிங்கா? டேய், ஆம்பளைங்க சைக்காலஜி சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தினமும் பார்க்கணும் பேசணும்னு ஃபீல் பண்ணுவோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஐயோ தினமும் இந்த மூஞ்ச பார்க்க வேண்டியது இருக்கேன்னு எரிச்சல் ஆயிடுவோம். பார்ல குடிக்கிற பாதி ஆம்பளைங்க குடிக்கிறதுக்கு காரணமே இதான்டா. டே முரளி, ஓசியில கிடைக்குதேன்னு ஓவரா குடிக்கிறவனும் பொண்ணுங்களுக்காக உன்ன மாதிரி ஓவரா ஃபீல் பண்ணவனும் உருப்பட்டதா ஹிஸ்டரியே கிடையாதுடா. டேய், நீ கிளம்புறியா? ஏன்டா? அது என்னது, பார்ல குடிக்கிற பாதி ஆம்பளைங்க பொண்டாட்டி மூஞ்சிய பார்க்கணுமேனு தண்ணடிக்கிறாங்களா? நீ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அபிக்கு ஃபோன் பண்ணி வைக்கிறேன் பாரு ஒருத்தி. நீ போடி, போ போ. ஐயா சாமி, எனக்கு பணம் வந்தா பணங்கள் பார்க்கல சண்டை போட்டாவது உனக்கும் காவியாவுக்கும் செலவச்சிடறேன்டா. ராத்திரி என் பூவாவள மண்ணை போட்டுறாதப்பா. கோ ஹோம் நவ். டேய், ரொம்ப ஓவரா பண்ணாதடா. உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. இரு டு யுவர் வைஃப். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வரேன். ஹாய். ஹலோ ஹலோ. வாங்க வாங்க, உள்ள வாங்க, ம், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்னங்க இது, திடீர்னு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? அதான் காவ்யா, இன்னைக்கு நான் பேங்க் வருவேன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கல்ல? வந்து நான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன், முடியல, அதான் உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். சாரி, திடீர் ஷாக்ல கேட்க மறந்துட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது எப்படிங்க, என்ன தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? சூப்பரான காஃபி, ஜஸ்ட் 2 minutes. வேண்டாம். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவ கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரின் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. காஃபி ரெடி. இந்தாங்க. காஃபி ஸ்மெல்லே தூக்கலா இருக்கே. உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லல, உண்மையாவே காஃபி சூப்பர். ஒன்ஸ் மோர் கேட்க சொல்லுது. தேங்க்யூ. ஆமா, என்ன விஷயம், வீடு தேடி இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? சொல்றேன். ஒரு முக்கியமான விஐபிக்கு, ஐ மீன் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த சண்டே பர்த்டே. ஹே, ஹாப்பி பர்த்டே. நோ, இப்ப வாங்கிக்க மாட்டேன். சண்டே அன்னைக்கு நீங்க அவசியம் என் வீட்டுக்கு வரணும். அப்ப சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா, ஷூர். ஷிட், டைம் ஆயிடுச்சு. என்னங்க? 7:30க்கு என் ஃப்ரெண்ட மாலுக்கு வர சொல்லிருந்தேன். லேட் ஆயிடுச்சு, கத்த போறா. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் ஒரு விஷயம், சண்டே உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பா வந்துடணும். ஓகே? கண்டிப்பா. நீங்க கொடுத்த காஃபி உங்கள மாதிரியே சூப்பர். பை பை. ஏன்டா நின்னுட்ட? வா. எனக்கு உன் மேல கோவம்டா. ஏன்டா, நான் என்ன பண்ண? என் ஷர்ட்டை பத்தி ஒரு காமெண்ட் பண்ணியா? ஐயோ, இவன் இம்சை தாங்க முடியலையே. ஏன்டா, கல்ல குளிக்கலையா? உடம்பு சரியில்லையா உனக்கு? ஏய், உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுது? பின்ன என்னடா,
நேத்து போட்ட சட்டையை திரும்பி இன்னைக்கும் போட்டிருக்க? டேய் இது வேற சட்டடா. அப்படியா? பார்த்தா எதுவும் வித்தியாசமே தெரியல எனக்கு. சுத்தம் உனக்கு ரசனையே இல்லடா. கரெக்டா? எனக்கு ரசனையே இல்லதான். ஆனா நீ இந்த உலகத்திலேயே இல்ல. முதல்ல உனக்கு தாண்டா பேய் ஓட்டணும். செங்கல்பட்டு பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோவில்னு ஒண்ணு இருக்கு. பேய் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அங்க உன்னை கூட்டு போய் தலையில இருந்து கால் வரைக்கும் உன்னை புடிச்சிருக்கிற லவ்ங்கிற பேய ஓட்டி ஆகணும். டேய் நீ தானடா அவ்வளோ பெரிய லெக்சர்லாம் சொல்லி என்ன லவ் பண்ணலாம் சொல்லியிருக்க. ஆமா சொன்னேன் இல்லங்களே. அதுக்காக இப்படியா? நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நீயா சிரிச்சுக்கிற, நீயா ஃபீல் பண்ற, என்னமோ பர்ஸ பத்திரமா பாத்துக்கிற மாதிரி நீயே அடிக்கடி சட்டையை போட்டு பாத்துக்கிற. எல்லாத்த விட பெரிய கொடுமை, காவியா எல்லோ கலர் சட்டையில ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொன்னதுக்காக யூனிஃபார்ம் மாதிரி 6 எல்லோ கலர் ஷர்ட் வாங்கி தினமும் போட்டு கொல்றடா என்ன. இனிமே யாராவது ஒன்னு அடையாளம் காட்டுறதுக்கு இல்ல, என்ன அடையாளம் காட்டுறதா இருந்தா கூட அந்த எல்லோ கலர் சட்டையை போட்டு வருவாரு, அந்த சாரோட வர்றவர் தானே நீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி அதே கலர் சட்டையை போட்டு வரியாடா. விட்டா அந்த காலத்து பாக்கியராஜ் மாதிரி பேண்ட் சட்டை இன்னர் எல்லாமே எல்லோ கலர்ல போட போல இருக்கேடா. டேய் உனக்கு நான் ஸ்மார்ட்டா இருக்கேன்னு பொறாமடா. இந்த கலர் எல்லாருக்கும் செட் ஆகாது. என்ன மாதிரி ஃபேரா இருக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும். டே முரளி, அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு 6 பீர் அடிச்சு சந்தோஷத்துல இருக்கடா நீ. அனுபவி அனுபவி. ஆனா உன்னை மட்டும் மறந்துடாதடா. ஒரு ஃபேமஸ் கவிஞன் சொல்லியிருக்கான், அதை நான் சொல்றேன் கேளு. லைஃப் ஒரு எஸ்கலேட்டரு, அதுல இருக்கு சந்தோஷமும் கஷ்டமும் கலந்த மசாலா பற்று. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா உனக்கு? சாமி உனக்கு என் மேல கோவம் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தயவு செஞ்சு கட் பண்ணிடு ப்ளீஸ். பார்க்கலாம் சார் பார்க்கலாம். கொஞ்ச நாள்ல காதல்ங்கிற பைத்தியம் முத்தி பாய புறன்றத நானும் பார்க்க தான் போறேன். ஆமா காவியா எதுவும் பேங்க் வர்றதா பிளான் இருக்கா? நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூஞ்ச டச் பண்ணிக்கிற? அப்படி எதுவும் பிளான் இல்ல. அதான் நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்தாலே. என்னது நைட்டு வீட்டுக்கு வந்தாளா? ஆமா. கனவுலியா? வலிக்குதுல? அப்ப நிஜம் தானே? நிஜம்தான்டா. அப்ப நேத்து நைட்டு காவியா வந்ததும் நிஜம்தான். சரி சரி ஒத்துக்கிறேன், நிஜம்தான். இந்த இடம் சென்சிட்டிவ்டா. சரி வா அப்படி போய் பேசலாம். இந்த இடத்த சொன்னேன். லேட் நைட் எதுக்குடா உன்னை தேடி வந்தா? மறுபடியும் வந்து உன்கிட்ட பணம் கேட்டாளா? ஆக்சுவலா இந்த சண்டே அவளுக்கு பர்த்டேவா. அதுக்கு என்ன ஸ்பெஷலா இன்வைட் பண்றதுக்காக கூப்பிட்டா. டேய் பட்டனை பிச்சிராத. டேய் லவ்ல பொதுவா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், பதிலுக்கு ஏதாவது வாங்கிக்கணும். இதுக்கெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கணும். ஆனா உனக்கு மச்சன்டா ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இந்த பர்த்டேக்கு நீ வாங்கி கொடுக்கிற கிஃப்ட் எக்ஸ்ட்ரானரியா இருக்கணும். அதை பார்த்து அவ அசந்தரணும். அந்த டைம் பார்த்து பட்டுரும் லவ்வ சொல்லிரு. சொல்ல முடியாது, பர்த்டேக்கு அவ உன்னை மட்டும் இன்வைட் பண்ணிருக்கலாம். நீ என்ன பண்ற, உள்ள போனதும் சட்டு புட்டு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன வாங்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு சம்திங் யூனிக் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகேயா? இடுப்புல கை வச்ச மாதிரி அவன் இடுப்புலயும் கை வச்சிடாத. சம்திங் யூனிக் சம்திங் டிஃபரெண்ட். யார் நீங்க? அப்பா அவன் என் ஃப்ரெண்ட் பா, என்ன பார்க்க வந்திருக்கான். Good evening, sir. I'm Siddharth. Okay, take your seat. Thank you. ரிலாக்ஸ், நான் இருக்கேன். இந்த காஃபி சாப்பிடு. இவர் எங்க அப்பா சுவாமிநாதன், வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருக்காரு. அப்பா இது சித்தார்த், வெரி இன்ட்ரெஸ்டிங் காய், இன்டெலிஜென்ட் டூ. இன்னும் கொஞ்ச நாள்ல மீடியாவே கலக்க போற பெரிய டைரக்டர் ஆக போறாரு. இன்னைக்கு நம்ம கூட காஃபி சாப்பிட வந்திருக்காரு. என்ன சித்தார்த்? அது எப்படிமா
இன்னைக்கு ஒரு முட்டையை பார்த்துட்டு நாளைக்கு அதை கோழின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு சித்தார்த் தான் இல்லையா? நாளைக்கு கோழி குஞ்சா வந்தாதான், இல்லைன்னா ஆம்லெட்டு தான் இல்லை? காஃபி சாப்பிடுங்க. காவியா, எனக்கு ஒரு நல்ல ஃபில்டர் காஃபியா கொண்டு வா போ. அப்பா இந்த நேரத்துல நீங்க காஃபி சாப்பிட மாட்டீங்கல்ல? ஓ ஆமாம்ல. ஆனா தம்பியை பார்த்த உடனே காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. பரவாயில்ல, இன்னொரு காஃபி கொண்டு வா. அம்மா எங்க? அம்மா இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போனாங்க. ஓ போ.